தொடர் நேரலையை வழங்குவதற்காக நெறியாளர் தேவா இணைகிறார். நன்றி மோனிஷா. ஒன்பது மணி செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கை சற்று நேரத்தில் தாக்கல் செய்யப்படவிருக்கக்கூடிய நிலையில் அது தொடர்பான பல்வேறு கள தகவலோடு நம்முடைய செய்தியாளர்கள் இணைந்திருக்கின்றனர். குறிப்பாக சென்னை தலைமை செயலகத்திலிருந்து செய்தியாளர்கள் அபினேஷ் மற்றும் தமிழரசி, கோவையிலிருந்து மண்டல தலைமை செய்தியாளர் குருசாமி, மதுரையிலிருந்து மண்டல தலைமை செய்தியாளர் வெற்றி ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். இவர்களுடன் பேசுவதற்கு முன்னதாக முதலில் பட்ஜெட்டில் இடம்பெற இருக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள் என்ன என்பது குறித்த விவரங்களுடன் தலைமை செயலகத்திலிருந்து இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷ் மற்றும் வேல்முருகன். அபினேஷ், என்ன எதிர்பார்ப்பு இருக்கு? தமிழ்நாடு அரசு மிகப்பெரிய சவாலை சந்திச்சிட்டு இருக்கு நிதி நெருக்கடியின் காரணமா. இப்ப பட்ஜெட்ல என்ன எதிர்பார்க்கலாம்? முக்கியமா மகளிர் உரிமை தொகை உயர்த்தப்பட வாய்ப்பு இருக்கா? இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு பட்ஜெட்டாக பொதுமக்களிடம் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பட்ஜெட்டாக இது அமைந்திருக்கிறது. தமிழ்நாடு அரசும் இந்த பட்ஜெட்டை எல்லோருக்கும் எல்லாம் என்கிற தலைப்பில் உருவாகி இருக்கிறாங்க. குறிப்பாக தமிழ்நாட்டுடைய அனைத்து வளர்ச்சியும் உள்ளடக்கிய இந்த பட்ஜெட்டாக தயாரிக்கப்பட்டிருப்பதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் இந்த பட்ஜெட்டில் மிக முக்கியமான மக்கள் நல திட்டங்கள் என்பது இடம்பெற இருக்கிறது. குறிப்பாக இந்த பட்ஜெட்டில் பெண்களுக்கான ஸ்டார்ட் அப் நிறுவனம் தொடங்குவதற்கான ஒரு திட்டத்தை அறிவிக்க இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதே போல மகளிர் உரிமை தொகையில் கூடுதலாக பயனாளிகளை இணைப்பது தொடர்பான அறிவிப்பு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல அரசு ஊழியர்களுக்கான பண பயன்களுக்கான அறிவிப்பும் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற இருக்கிறது. அந்த அடிப்படையில் அனைத்து துறைகளையும் வளர்ச்சியை உள்ளடக்கிய பட்ஜெட்டாக இது அமைய இருக்கிறது. குறிப்பாக டைட்டில் பார்க்குகள் கூடுதலாக தமிழ்நாட்டில் அமைப்பதற்கான அறிவிப்பும் இந்த நிதிநிலை அறிக்கையில் இடம்பெற இருக்கிறது. அந்த வகையில் சரியாக காலை 9:30 மணிக்கு இந்த நிதிநிலை அறிக்கை என்பது நிதியமைச்சர் தங்கம் தென்னரசுவால் வாசிக்கப்பட இருக்கிறது. ஏறக்குறைய 2 மணி நேரம் இந்த பட்ஜெட் வாசிக்கப்படும் எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக வேல்முருகன், இந்த பட்ஜெட்டை பொறுத்தவரை எந்தெந்த செக்டாரை உள்ளடக்கி இந்த வளர்ச்சி இருக்கும்னு இந்த பட்ஜெட் எதிர்பார்க்கப்படுது? குறிப்பாக இந்த ஆண்டை பொறுத்தளவிற்கு தேர்தலுக்கு முந்தைய ஆண்டாக பார்க்கக்கூடிய ஒரு முழு பட்ஜெட்டாக இந்த ஆண்டு இருக்கக்கூடிய நிலையில ஒரு பெரும் எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. ஏன்னா குறிப்பாக கடந்த 4 ஆண்டுகள் அப்படிங்கிறது ஒரு கடுமையான நிதி நெருக்கடியோடு ஒரு சமாளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. ஏன்னா மத்திய அரசு பல நிதிகளை வழங்கப்படல அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய நிலையில இந்த பிரச்சனைகள் தற்போது வலுவாக எழுந்திருக்கிறது மத்திய மாநில அரசுகளிடையே. இப்போ நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டது மாதிரி பெண்களுக்கான அந்த திட்டங்கள் ஏற்கனவே தற்போது 1000 ரூபாய் உரிமை தொகை இருக்கிறது. அதே போல இலவச டிக்கெட்டுகள் இது போன்ற என்று தற்போது பல விஷயங்கள் இருக்கக்கூடிய நிலையில இந்த பட்ஜெட்டை பொறுத்தளவிற்கு பெண்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையில பல அறிவிப்புகள் இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அதைத்தான் தற்போது தமிழ்நாடுடைய பெரும்பாலான மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. நீங்க ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி இது இந்த புத்தாக்கம் திட்டம் அப்படிங்கிறது என்ன, அதனுடைய விஷயங்கள் எப்படி இருக்கும், அது பெண்களுக்கு எவ்வளவு பெரிய ஊக்கத்தை கொடுக்கும்னு எதிர்பார்க்கறீங்க? முன்னதாக நேற்றைய தினம் முதல் முறையாக தமிழ்நாடு அரசு பொருளாதார ஆய்வறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. அந்த பொருளாதார ஆய்வறிக்கையில் மிக முக்கியமான அம்சங்கள் இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக தமிழ்நாடுடைய பொருளாதார வளர்ச்சி தேசிய சராசரியை விட அதிகமாக இருந்தது அப்படிங்கிறத நேற்றைய பொருளாதார ஆய்வறிக்கையில் வெளியிட்டிருந்தாங்க. குறிப்பாக கடந்த 3 நிதியாண்டுகளாகவே 8% அப்படிங்கிற நிலையான ஒரு கன்சிஸ்டன்சியை தமிழ்நாடு மெயின்டைன் பண்ணியிருக்கு. இந்த ஆண்டும் 8% அல்லது 8% தாண்டும் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பா இருக்கு. அதே போல தனிநபர் வருமான வளர்ச்சி அப்படிங்கிறது தமிழ்நாடு இந்தியாவிலேயே ஒரு 4வது இடமாக இருக்கிறதாகவும் குறிப்பிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் தனிநபர் வருமான வளர்ச்சியில் தேசிய சராசரியை விட 1.64 மடங்கு அதிகமாக இருப்பதையும் பொருளாதார ஆய்வறிக்கை நேற்றைய தினம் வெளியிட்டிருக்க அறிக்கையில் இடம்பெற்றிருக்கிறது. அந்த வகையில் ஒருபுறம் தமிழ்நாடு கடுமையான நிதி நெருக்கடியில் இருந்தாலும் கூட ஒருபுறம் தமிழ்நாடுடைய ஜிஎஸ்டிபி வளர்ந்திருக்கிறது. அதனால பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறதையும் தொடர்ந்து கன்சிஸ்டன்சியா மற்ற மாநிலங்களை காட்டிலும் அதிக அளவில் கன்சிஸ்டன்சியா அந்த 8% வச்சுட்டு இருக்காங்க. மேலும் ஜிஎஸ்டிபி அதிகரிக்கிறதுனால தான் கடன் வாங்கக்கூடிய திறனும் தமிழ்நாடு அரசுக்கு அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறதையும் பொருளாதார ஆய்வறிக்கை சொல்லியிருக்காங்க. கடனை பொறுத்தவரை கடனுக்கு வாங்கலாம்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உட்பட்ட அந்த வரம்புக்குள்ள தான் தமிழ்நாடு அரசு அந்த கடன் தொகையை பெறாங்க. அந்த வகையில் இந்த நிதிநிலை அறிக்கை அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக அனைத்து துறை வளர்ச்சியும் அனைத்து தரப்பு வளர்ச்சியும் உள்ளடக்கிய ஒரு நிதிநிலை அறிக்கையாக இருக்கும் அப்படி எதிர்பார்க்கப்படுது. குறிப்பாக மாணவர்கள், பெண்கள், பெண் மாணவர்கள், மாணவிகள் இப்படின்னு அனைத்து செக்டாரையும் உள்ளடக்கி தொழில் முனைவோர்கள்,
அதேபோல் தகவல் தொழில்நுட்ப பிரிவினர், இப்படி விவசாயிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் உள்ளடக்கிய ஒரு பட்ஜெட்டாக இது இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்த ஆண்டு தேர்தலுக்கு முந்தைய ஆண்டுனால இது முழு பட்ஜெட், அடுத்த ஆண்டு ஒரு இன்டரிம் பட்ஜெட், இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்வாங்க. தேர்தலுக்கு முந்தைய ஆண்டு அப்படிங்கிறனால இது தமிழ்நாடு முழுவதும் 936 இடங்கள்ல இன்றைய பட்ஜெட் அப்படிங்கிறது பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்கள்ல நேரில் செய்யப்பட இருக்குது. அந்த ஏற்பாடுகள் எப்படி இருக்கு, அதற்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க? குறிப்பா இந்த முறை குறிப்பா அந்த பட்ஜெட்டினுடைய நேற்றிலிருந்து ஒரு பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு. குறிப்பா அந்த ரூபாய்க்கான அந்த சிம்பிள் மாற்றப்பட்டு ரூன்னு அது கொடுக்கப்பட்டது ஒரு பெரும் அளவில் பேசப்படக்கூடிய ஒரு நிகழ்வா இருக்கு. குறிப்பா 937 இடங்கள்ல தமிழ்நாடு முழுக்க இந்த பட்ஜெட் ஒளிபரப்பு செய்வதற்கான ஏற்பாடுகள் செஞ்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட சென்னையில் மட்டும் 100 LED திரைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா இந்த பட்ஜெட்டை பொறுத்தளவுக்கு எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிற ஒரு வாசகம் அப்படிங்கிறது, அப்போ எல்லா தரப்புக்குமான ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியிலிருந்து ஒரு பெரிய பிசினஸ் மேன்ல இருந்து அதே போல அடித்தட்டு மக்கள் இருந்து எல்லாருக்குமான ஒரு ஸ்கீம் இந்த முறை தாக்கல் செய்வாங்கன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய சூழல்ல இது ஒரு முக்கியமான ஒரு பட்ஜெட்டா தான் பார்க்கிறோம். குறிப்பா இந்த ஜிடிபி அப்படிங்கிறது தொடர்ச்சியா 8% நம்ம மெயின்டைன் பண்றது தான் ஒரு பெரிய சவாலான விஷயம். அதை எப்படி தமிழ்நாடு அரசு திறம்பட செய்துட்டு இருக்கிறதுன்னு பாக்குறீங்க? தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை எல்லா செக்டார்லையும், குறிப்பாக மேனுஃபேக்சரிங் செக்டார் அதே போல் அனைத்து செக்டார்லையும் ஒரு ஒட்டுமொத்த வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதனால தான் இந்த லாஸ்ட் 3 ஃபினான்ஷியல் இயரில் இந்த 8% உள்ளடக்கியிருக்காங்க. அதே போல் நீங்கள் குறிப்பிட்டது போல் அந்த ரூ அப்படிங்கிறத தமிழ்நாடு அரசு தமிழ் மொழியை பற்றி பறைசாற்றக்கூடிய வகையில் இந்த பட்ஜெட்டில் அந்த லோகோவில் ரூவை முதன்மைப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த வகையில் சரியாக பெரும் எதிர்பார்ப்போடு மத்தியில் 9:30 மணிக்கு தமிழ்நாடு அரசுடைய 2025-26 நிதியாண்டுக்கான நிதிநிலை அறிக்கை என்பது தமிழ்நாடு சட்டப்பேரவை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்யப்படுகிறார். அந்த வகையில் மிகுந்த எதிர்பார்ப்புக்கு இடையே இந்த பட்ஜெட் இன்றைக்கு தாக்கலாகிறது. என்ன எதிர்பார்ப்பு இருக்கு, தமிழ்நாடு அரசு இதை எப்படி அணுக போகுது அப்படின்ற கள தகவலை கொடுத்தீங்க. வேலுமுருகன் மற்றும் அபினேஷ், உங்களுடைய இருவருடைய தகவலுக்கும் நன்றி. அடுத்ததாக தமிழ்நாடு முழுக்க 936 இடங்களில் பட்ஜெட்டை பொதுமக்கள் காணக்கூடிய வகையில் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட இருக்கும் நிலையில் சென்னையில் மட்டும் மாநகராட்சிக்குட்பட்ட எல்லையில் 100 இடங்களில் டிஜிட்டல் திரைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதற்கான பின்னணியோடு இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தி லிபிகா. தற்போது 100 இடங்களில் திரைகள் அமைக்கப்பட்டிருக்கு. முதல் முறையாக இந்த முயற்சி, எதற்காக இந்த முயற்சி, என்ன நோக்கம்? தேவப்பிரியன், தமிழக பட்ஜெட் 2025-26 ஆண்டுக்கான பட்ஜெட்டானது இன்றைய தினம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கின்றது. 2025-26 ஆண்டுக்கான பட்ஜெட்டானது இன்றைய தினம் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்யப்பட இருக்கின்றார். இதற்காக தமிழகம் முழுவதுமே 936 இடங்கள்ல பட்ஜெட் குறித்து மக்கள் தெரிந்து கொள்ளும் விதமாக 936 இடங்கள்ல LED திரைகள் மூலமாக ஒளிபரப்பு செய்யப்பட இருக்கின்றது பட்ஜெட் கூட்டத்தொடரானது. குறிப்பாக சென்னை மாநகராட்சியில் மட்டுமே 100 இடங்கள்ல இந்த LED திரைகள் மூலமாக ஒளிபரப்பு செய்ய ஏற்பாடானது செய்யப்பட்டிருக்கின்றது. பெருநகர சென்னை மாநகராட்சியில் பல்வேறு இடங்கள்ல மக்கள் அதிகமாக கூட இடங்களாக, குறிப்பாக சென்னை எழும்பூர் ரயில் நிலையம், சென்ட்ரல் ரயில் நிலையம், அதே போன்று திருவான்மியூர், பெசநகர் கடற்கரை, குறிப்பாக பாண்டி பசார், அண்ணா நகர் பூங்கா உள்ளிட்ட நகரின் பல்வேறு பகுதிகளிலும் 100 இடங்கள்ல இந்த LED திரைகளானது தற்போது அமைக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடரானது தொடங்க இருக்கின்றது. தொடங்கியவுடன் இந்த LED திரைகள் மூலமாக பட்ஜெட் கூட்டத்தொடர் குறித்து ஒளிபரப்பு என்பது செய்யப்பட இருக்கின்றது. மக்கள் பட்ஜெட் கூட்டத்தொடரில் என்னென்ன முக்கிய அறிவிப்புகள் இடம்பெறுகின்றன என்பது குறித்து தெரிந்து கொள்ளும் விதமாக தற்போது இந்த ஏற்பாடுகள் என்பது செய்யப்பட்டிருக்கின்றது. முதல் முறையாக பட்ஜெட் தாக்கலானது இந்த LED திரைகள் மூலமாக தமிழகம் முழுவதுமே இன்றைய தினம் ஒளிபரப்பு செய்யப்பட இருக்கின்றது. குறிப்பாக இந்த ஆண்டு பட்ஜெட் என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பட்ஜெட்டாக இருக்கின்றது. அடுத்த ஆண்டு தேர்தல் வருவதை ஒட்டி இடைக்கால பட்ஜெட் என்பது தாக்கல் செய்யப்பட இருக்கின்றது. இதன் காரணமாக இந்த ஆண்டு முழு பட்ஜெட் என்பது 2025-26 ஆண்டுக்கான முழு பட்ஜெட் என்பது தற்போது இன்றைய தினம் தாக்கல் செய்யப்பட இருக்கின்றது. இந்த ஆண்டு முக்கிய அறிவிப்புகள், பல்வேறு அறிவிப்புகள் வரும் என எதிர்பார்க்கப்பட்டு வருகின்றது. இதன் காரணமாக மக்கள் பட்ஜெட்டில் தாக்கல் செய்யப்படக்கூடிய முக்கிய அறிவிப்புகள் குறித்து தெரிந்து கொள்வதற்காக பல்வேறு இடங்களிலும் இந்த LED திரைகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கின்றது. LED திரைகள் மூலமாக மக்கள் பட்ஜெட்டில் என்னென்ன அறிவிப்புகள் இடம்பெறுகின்றன என்பது குறித்து தெரிந்து கொள்வதற்காக ரெடி பண்ணியிருக்கிறார்கள். உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி லிபிகா.